வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். காரனொடையில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு குரு பூஜை நிகழ்ச்சியில் மாநில கலை இலக்கிய அணி துணைச் செயலாளர் காரனொடை எம். விஜயகண்ணன் பங்கேற்பு. நடிகரும் தேமுதிக தலைவரும் அனைவராலும் அன்போடு கேப்டன் புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்படும் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு குரு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று நடைபெற்றது. மேலும் சென்னையில் நடைபெற்ற அமைதி பேரணியில் ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் காரனொடை தேமுதிக கிளைக்கழகம் சார்பில் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு குரு பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை முன்னிட்டு அனைத்து கட்சியினர் சார்பில் பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் இன்று மதியம் காரனொடை பஜார் வீதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஒன்றிய நிர்வாகி ஜே. லோகநாதன் தலைமை தாங்கினார். ஊராட்சி செயலாளர் பால்ராஜ், அவைத்தலைவர் எம். விஜய், பொருளாளர் டி. கோபி, 5வது வார்டு செயலாளர் முகில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில கலை இலக்கிய அணி துணைச் செயலாளர் காரனொடை எம். விஜயகண்ணன் கலந்து கொண்டு பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதன் பின்னர் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக சார்பில் ராமச்சந்திரன், உமாபதி, காந்தி, டி. செல்வமணி, அதிமுக சார்பில் ஜி.பி. குமார், சுரேந்திரன், மூசா, முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கோபி, வழக்கறிஞர் ஜெயக்குமார் மற்றும் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் மாநில தலைவருக்கு துணை செயலாளராக இருக்க என்பவர் காரனொடை விஜயகண்ணன். நம்ம மாநில பொறுப்பில் இருக்கிறதால நேற்று கேப்டனோட நினைவு குரு பூஜையா நேற்று நம்ம மாநில கழகத்துல கேப்டன் நாளுக்கு கொண்டாடணும் கோயம்பேட்டில். அதனால நாங்க எல்லாம் அங்க போயிட்டோம். இங்க காரனொடை பகுதியில் பண்ண முடியல. இன்னைக்கு காரனொடை பகுதியில எங்க காரனொடை கிளைக்கழக சார்பில் நிர்வாகிகள் இந்த அன்னதான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த அன்னதான நிகழ்ச்சியில அதிமுக நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் மற்றும் பல கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. இன்னைக்கு நாங்க ஒரு 500 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தேமுதிக சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். கேப்டன்